ஆதாம் தன் மனைவிக்கு எப்பொழுது பெயரிட்டான்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தாயானவள். பெயரிடுறதெல்லாம் எல்லாமே கர்த்தர் அவன்கிட்ட தான் கொடுக்காரு. மனைவி உண்டு பண்ணி தேவனை அதுக்கூட ஸ்திரீ அந்த பெண்ணை கொண்டு அவன்கிட்ட வைத்து அதற்கும் அவன் தான் பெயரிடுறான். இவளுக்கு ஒரு பேர் விடுனாலும் இப்போ எல்லா பெயரிடுற வேலை பூரா அந்த டிபார்ட்மெண்ட்டே கர்த்தரை அவன்கிட்ட ஒதுக்கிட்டார். நீ என்ன பேர் சொல்லுது எல்லாம் இந்த உலகத்தில் எந்தெந்த பொருளுக்கு எப்படி நீ உச்சரிக்கிறியோ, வார்த்தை நீ எப்படி உச்சரிக்கிறோ அந்த தன்மையை கொடுக்கறதுக்கு அவர் ஆயிட்டார். அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் கடவுளுடைய வார்த்தையிலே நான் நிலைத்திருப்பேன், என் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் தங்கும் என்று நீங்கள் இந்த வார்த்தை நீங்கள் சொல்லும்போது அது அப்படி ஆகும். ஏன்னடா தேவன் சொன்ன அந்த வார்த்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தேவன் அவன் எல்லா பேர்களும் விடும்போது அதனுடைய தன்மை கொடுத்தது போல் இப்போ நீ சொல்லு, உனக்கு நான் எல்லாம் அந்த பைபிளில் தந்திருக்கேன், இந்த வார்த்தையை எடுத்து நீ சொல்லு, 6000க்கு மேற்பட்ட வாக்கு தத்துவங்களை எடுத்து நீ சொல்லு, அந்த தன்மை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இதன் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். அதில் அவளுக்கும் அவன் பெயரிட்டு இந்த பெயரை அவன் மகிமைப்படுத்துகிறான். அந்த தேவனும் அந்த தன்மை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார்.